நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிரதம மந்திரி கிஷான் நிதி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 20வது இன்ஸ்டால்மெண்ட் தொகை 2000 வந்திருக்கா. சோ வந்துள்ளது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான முக்கிய அறிவிப்பை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ எப்படி எல்லாம் இதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். சோ இந்த தவறை நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இது மட்டுமே கிடையாது, இந்த பிஎம் ஸ்கீம்ல உங்களால போகவே முடியாது. இந்த 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது. சோ அந்த 5 விஷயங்களை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. சோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் தேதியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்களா. ஏன்னா பிரதம மந்திரியுடைய அடுத்து வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. அவர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த 20,000 தொகையை 20வது இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள்ல விரைவில் கொண்டு வர போறாங்க. ஸோ கண்டிப்பா அதற்குண்டான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பிஎம் கிசான் பற்றின 20வது தவணை விரைவில் வருகிறது. இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம் கிசான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஎம் கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்வது. பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்க அதை கவலையே பட வேண்டாம். அதற்குண்டான அப்டேட்டையும் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ கவலையப்பட வேண்டாம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல போகலாம். பிஎம் கிசான் லேட்டஸ்ட் நியூஸ். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவி வழங்குகிறது. இது அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு 2000 என்று 3 தவணைகள்ல அனுப்பப்படுகிறது. ஸோ முதல் தவணை வந்து இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல 19வது தவணை வந்து கிடைச்சிச்சு. ஆனா 20வது தவணைக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல 20வது தவணையில சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், ஓகேங்களா. பிஎம் கிசான் 20வது தவணை எப்படி கிடைக்கும், பிஎம் கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்க என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக நடத்தும் பல்வேறு நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டமும் மிக முக்கியமான ஒரு திட்டம். தற்பொழுது இதன் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா நிதி திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகை எப்பொழுது எப்படியாவது பெறுவீர்களா. இந்த கேள்வி தற்பொழுது நாட்டின் 9.8 கோடி விவசாயிகளுக்குமே வந்திருக்குங்க. சோ இந்த 20வது தவணை தொகை விவசாயிகள் எப்படி பெறுவார்கள். 9.8 கோடி விவசாயிகளுக்கு மனதில் இருந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இது அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு டைரக்டா 2000 சம தவணைகளில் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 19 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. பிரதமர் கிஷான் யோஜனா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி. கிசானுடைய 20வது தவணையில இந்த நாள்ல வரக்கூடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிஷான் யோஜனா 20வது தவணை தொகை நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி. மத்திய அரசின் பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா இந்த பிஎம் கிசான் திட்டத்துல 20வது தவணை தொகை விரைவில் அவர்களுடைய கணக்குக்கு வரப்போகுதுங்க. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி அப்படின்றத நீங்க புதுப்பிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ இந்த இகேஒய்சி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சில இருந்தாவே உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் செய்வாங்க. சோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கிடையில ஊடக அறிவிக்கையின்படி பிரதம மோடி ஜூலை 18ஆம் தேதி அன்று பீகார்ல மோதிஹரிக்கு வருகை தரும் பொழுது பிரதம மந்திரி கிஷான் யோஜனாவின் 20வது தவணையை வெளியிடக்கூடும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்திருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உறுதியாகல அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நமக்கு வந்து கன்ஃபார்மா பண்ணியிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 20வது பாகம் வந்து பாத்தீங்கன்னா தவணை தொகை ஜூலை 18 அன்று கூட வெளியிடப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. சோ அதற்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய இகேஒய்சி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பிரதம மந்திரி மோடியின் பீகார் வருகையின் போது பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 20வது தவணை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நடந்தால் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 2000 பணம் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பெயர் இந்த பட்டியலில் இருக்கு இல்ல பட்டியலர்களுடைய பெயர்கள் நீங்க எப்படி செக் பண்ணலாம். பிஎம் கிசான் போர்ட்டலுக்கு சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதிக்கு செல்லணும். பயனாளர்களோட பெயர் பட்டியல் என்பதை கிளிக் செய்யணும். மாநிலம் மாவட்டம் தகுதி
இந்த தொகுதி கிராம விவரங்களை நிரப்பும். அறிக்கை பெறு என்பதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, பெயர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா, பயனாளிகள் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வந்து விவசாயிகள் தங்களது மாவட்டத்திற்கு குறைத்திருக்கும் குழுவை தொடர்பு கொள்ளலாம். தவறான உள்ளீடுகள் அல்லது பெயர் விடுபடுதல் போன்ற வழக்குகளை இந்த குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த குழுக்கள் தான் அதையும் கையாண்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கருவிகள் உதவியுடன் அதை நீங்களே மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மர் கார்னர் என்பதற்கு இதை நீங்களே செய்யலாம். இதற்கு புதிய விவசாய பதிவுக்கு செல்லவும் இங்கிருந்து ஆதார் விவரங்களை திருத்தி செல்லலாம். பயனாளிகள் நிலையை சரிபார்த்து கட்டண நிலையை கண்காணிக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தவணை செலுத்துவதில் ஏன் சிக்கல் ஏற்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் தவணைகள் சிக்கிக் கொள்கின்றன. ஆதார் பெயர்ல பிழை, தவறான வங்கி கணக்கு எண், மொபைல் எண் அல்லது எண்ணில் பிழை, எண் தடுக்கப்பட்டது மற்றும் முழுமையற்ற EKYC இந்த சிக்கல்களால் உங்கள் தவணை தொகை சிக்கிக் கொள்ளலாம். இவை அனைத்து நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்களே உங்கள் போர்ட்டலின் உதவியோடு இதை சரி செய்து கொள்ளலாம். இல்ல உங்க அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தை அணுகி கூட இதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. இது பண்ணா மட்டும்தான் இந்த பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த 2000 ரூபாய் கிடைக்கும். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. திட்டத்தின் கீழ் 19 தவணைகள் வெளியிடப்பட்டது. 20வது தவணை வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அதற்கு முன்னாடி கூட கண்டிப்பா வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய இந்த டாக்குமெண்ட் EKYC ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சு வச்சுக்கோங்க. இது முடிச்சா மட்டும்தான் பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா திட்டம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிரதம மந்திரி கிஷான் நிதி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 20வது இன்ஸ்டால்மெண்ட் தொகை 2000 வந்திருக்கா. சோ வந்துள்ளது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான முக்கிய அறிவிப்பை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ எப்படி எல்லாம் இதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். சோ இந்த தவறை நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இது மட்டுமே கிடையாது, இந்த PM ஸ்கீம்ல உங்களால போகவே முடியாது. இந்த 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது. சோ அந்த 5 விஷயங்களை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. சோ PM கிசான் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் தேதியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்களா. ஏன்னா பிரதம மந்திரியுடைய அடுத்து வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. அவர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த 20,000 தொகையை 20வது இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள்ல விரைவில் கொண்டு வர போறாங்க. ஸோ கண்டிப்பா அதற்குண்டான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த PM கிசான் பற்றின 20வது தவணை விரைவில் வருகிறது. இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து PM கிசான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா PM கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ PM கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்வது. பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்க அதை கவலையே பட வேண்டாம். அதற்குண்டான அப்டேட்டையும் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ கவலையப்பட வேண்டாம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல போகலாம். PM கிசான் லேட்டஸ்ட் நியூஸ். PM கிசான் திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவி வழங்குகிறது. இது அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு 2000 என்று 3 தவணைகள்ல அனுப்பப்படுகிறது. ஸோ முதல் தவணை வந்து இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல 19வது தவணை வந்து கிடைச்சிச்சு. ஆனா 20வது தவணைக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல 20வது தவணையில சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், ஓகேங்களா. PM கிசான் 20வது தவணை எப்படி கிடைக்கும், PM கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்க என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ பிரதம மந்திரி PM கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக நடத்தும் பல்வேறு நலத்திட்டங்களில் PM கிசான் திட்டமும் மிக முக்கியமான ஒரு திட்டம். தற்பொழுது இதன் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா நிதி திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகை எப்பொழுது எப்படியாவது பெறுவீர்களா
இந்த கேள்வி தற்பொழுது நாட்டின் 9.8 கோடி விவசாயிகளுக்குமே வந்திருக்குங்க. சோ இந்த 20வது தவணை தொகை விவசாயிகள் எப்படி பெறுவார்கள்? 9.8 கோடி விவசாயிகளுக்கு மனதில் இருந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6,000 ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இது அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு டைரக்டா 2000 சம தவணைகளில் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 19 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. பிரதமர் கிஷான் யோஜனா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி. கிஷானுடைய 20வது தவணையில இந்த நாள்ல வரக்கூடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிஷான் யோஜனா 20வது தவணை தொகை நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி. மத்திய அரசின் பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா இந்த PM கிஷான் திட்டத்துல 20வது தவணை தொகை விரைவில் அவர்களுடைய கணக்குக்கு வரப்போகுதுங்க. சோ முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய EKYC அப்படின்றத நீங்க புதுப்பிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. சோ இந்த EKYC ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா உங்களுக்கு EKYC இருந்தாவே உங்களுக்கு ரிஜெக்ஷன் செய்வாங்க. சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கிடையில ஊடக அறிவிக்கையின்படி பிரதமர் மோடி ஜூலை 18ஆம் தேதி அன்று பீகார்ல மோதிஹரிக்கு வருகை தரும் பொழுது பிரதம மந்திரி கிஷான் யோஜனாவின் 20வது தவணையை வெளியிடக்கூடும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்திருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா இன்னும் உறுதியாகல அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நமக்கு கன்ஃபார்மா பண்ணியிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா 20வது பாகம் பாத்தீங்கன்னா தவணை தொகை ஜூலை 18 அன்று கூட வெளியிடப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. சோ அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய EKYC எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பிரதம மந்திரி மோடியின் பீகார் வருகையின் போது பிரதம மந்திரி கிஷான் யோஜனாவின் 20வது தவணை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நடந்தால் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 2000 பணம் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். அதனால பாத்தீங்கன்னா உங்கள் பெயர் இந்த பட்டியலில் இருக்கு இல்ல பட்டியலர்களுடைய பெயர்கள் நீங்க எப்படி செக் பண்ணலாம்? PM கிஷான் போர்ட்டலுக்கு சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதிக்கு செல்லணும். பயனாளர்களோட பெயர் பட்டியல் என்பதை கிளிக் செய்யணும். மாநிலம், மாவட்டம், இந்த தொகுதி, கிராம விவரங்களை நிரப்பணும். அறிக்கை பெறு என்பதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா பெயர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா பயனாளிகள் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் விவசாயிகள் தங்களது மாவட்டத்திற்கு குறைத்திருக்கும் குழுவை தொடர்பு கொள்ளலாம். தவறான உள்ளீடுகள் அல்லது பெயர் விடுபடுதல் போன்ற வழக்குகளை இந்த குழுக்கள் பாத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த குழுக்கள் தான் அதையும் கையாண்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கருவிகள் உதவியுடன் அதை நீங்களே மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபார்மர் கார்னர் என்பதற்கு இதை நீங்களே செய்யலாம். இதற்கு புதிய விவசாய பதிவுக்கு செல்லவும் இங்கிருந்து ஆதார் விவரங்களை திருத்தி செல்லலாம். பயனாளிகள் நிலையை சரிபார்த்து கட்டண நிலையை கண்காணிக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சோ தவணை செலுத்துவதில் ஏன் சிக்கல் ஏற்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் தவணைகள் சிக்கிக் கொள்கின்றன. ஆதார் பெயர்ல பிழை, தவறான வங்கி கணக்கு எண், மொபைல் எண் அல்லது எண்ணில் பிழை, எண் தடுக்கப்பட்டது மற்றும் முழுமையற்ற EKYC இந்த சிக்கல்களால் உங்கள் தவணை தொகை சிக்கிக் கொள்ளலாம். இவை அனைத்தும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்களே உங்கள் போர்ட்டலின் உதவியோடு இதை சரி செய்து கொள்ளலாம். இல்ல உங்க அருகாமையில் இருக்கிற ESEI மையத்தை அணுகி கூட இதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. இது பண்ணா மட்டும்தான் இந்த பிரதம மந்திரி கிஷான் யோஜனா திட்டத்துல உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கும். பிரதம மந்திரி கிஷான் யோஜனா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படுகிறது. திட்டத்தின் கீழ் 19 தவணைகள் வெளியிடப்பட்டது. 20வது தவணை பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அதற்கு முன்னாடி கூட கண்டிப்பா வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய இந்த டாக்குமெண்ட் EKYC ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சு வச்சுக்கோங்க. இது முடிச்சா மட்டும்தான் பிரதம மந்திரியுடைய கிஷான் யோஜனா திட்டம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.